about 11th Computer Science. Chapter 1, Introduction to Computers. First we'll see Introduction to Computers. Computers is seen in every part of our life. It is seen around us in all spheres of life. It is seen in the field of education, research, travel, tourism, weather forecasting, social networking and e-commerce. You all know that now itself what you all are seeing is the field of education. In the field of education it is useful, and research also, and in travel enna பண்ணுவோம் air ticket booking அதுக்கெல்லாம் இது tourism ஏதாவது places location பார்க்கணுமா எந்த places tourismக்கு best அதெல்லாம் வந்து சிஸ்டம்ல வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். வெதர் ஃபோர்காஸ்டிங் பாத்தீங்கன்னா நம்ம சேட்டலைட்ல இருந்து அனுப்புற டேட்டாஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து அது வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணி தான் நமக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங் நமக்கு கொடுக்குது. அதே போல சோஷியல் நெட்வொர்க்கிங் உங்களுக்கு தெரியும். நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங்ல இப்ப நம்ம எல்லாருமே கம்யூனிகேட் பண்றது சோஷியல் நெட்வொர்க்கிங் மூலியமா தான் இல்லையா? மெயில் யூஸ் பண்றோம், சாட்டிங் அதெல்லாம் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங்ல வந்துடும். அடுத்தது இ காமர்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம முக்காவாசி பேரு திங்ஸ் வந்து பை பண்றது செல் பண்றது எல்லாமே இ காமர்ஸ் மூலியமா தான் நடக்குது. இப்போ அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாம் பை பண்றீங்க செல் பண்றீங்க அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்றது அதெல்லாம் வந்துட்டு இ காமர்ஸ்ல வரும். ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டாவே வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு எதை எடுத்தாலும் ரொம்ப அக்யூரேட்டாவும் ஸ்பீடாவும் செஞ்சாதான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். ஸோ நம்ம லைஃப வந்துட்டு ரெவல்யூஷனைஸ் பண்ணிருச்சு அக்யூரசினாலையும் ஸ்பீட்னாலையும். அடுத்தது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் மூலியம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், 1-2 தான் இல்லாம இருக்கும். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா புக்கு நோட்டு வச்சுதான் எல்லாமே லெட்ஜர்ஸ் எழுதுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்லயே மெயின்டைன் பண்றதுனால பேப்பர்லெஸ்ஸா வந்துருக்கு. ஸோ பேப்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்க்ல பென் டிரைவ்ல ஹார்ட் டிஸ்க்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இது வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்துட்டே வந்து ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மேனுவல் மெத்தட், இப்ப நம்ம மேனுவலா ஒரு கால்குலேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும், நம்ம வந்துட்டு ரொம்ப மைண்ட்ல கால்குலேட் பண்ணி பேப்பர்ல எழுதுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்ம வந்து ஏதாவது மைண்ட் வந்து ஏதாவது அப்செட் ஆர் சம்திங் ஹியூமன்ஸா மேனுவல் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அதே சமயம் எரர் ப்ரோனா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்டா ஒவ்வொருத்தரும் ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணுவோம், ஒருத்தர் ஸ்லோவா பண்ணுவோம். பட் எழுதுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஸோ கால்குலேஷன்னா நம்பர்ஸ் எழுதி கால்குலேட் பண்றதுக்குலாம் டைம் ஆகும். அதே சமயம் ஹியூமன்ஸ் வந்து எரர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நம்ம நேச்சுரல், ஹியூமன் எரர்ஸ் ஆர் நேச்சுரல். ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த கம்ப்யூட்டரோட க்ரோத் எதுல ஆரம்பிச்சது அப்படின்னா எதனால ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் கால்குலேஷன் பெர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்பட்டதுனால growth ஆரம்பிச்சது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அபாக்கஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ். அதுல இருந்து படிப்படியா நம்ம டெவலப் ஆகி இப்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் டிவைஸ், அதாவது நம்ம கம்ப்யூட்டர் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிய எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா நிர்ணயிக்குதுன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட். நார்மலா டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தான் நிர்ணயிக்குது. ஸோ டெவலப்மெண்டோட வேரியஸ் ஸ்டேஜஸை பொறுத்து கம்ப்யூட்டரை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸா கேட்டகரைஸ் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பார்க்க போறோம். இதோட பீரியட் பாத்தீங்கன்னா 1942 to 1955. அதில் யூஸ் பண்ண காம்பனன்ட், மெயின் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ். வேக்யூம் டியூப்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு பெருசு பெருசா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய இப்படிதான் இருக்கும் வேக்யூம் டியூப்ஸ். உள்ள வந்துட்டு வேக்கமா இருக்கும், எந்த ஏரும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டியூப்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல அப்படின்னா அவ்வளவு பெரிய கிளாஸ் ரூம் இருந்தா கிட்டத்தட்ட 3 கிளாஸ் ரூம்
எடுத்துக்கும். அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரா இருக்கும். இப்போ இதோட டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய சைஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு டேபிள் மேல இப்போ பாம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஒரு உள்ளங்கைக்குள்ள இருக்கு. ஆனா அப்ப என்னாச்சு, கிட்டத்தட்ட 3 கிளாஸ் ரூம்ஸ் அவ்வளோ பெருசு எடுத்துக்கிச்சு. இப்போ இதுல இப்போ வேக்யூம் டியூப் எல்லாம் க்ளோ ஆகிறதுக்கு கண்டிப்பா பவர் தேவை. அப்போ நிறைய வேக்யூம் டியூப்ஸ் க்ளோ ஆகிறதுக்கு என்ன ஆகும், நிறைய பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டி அதிகமா எடுத்துக்கிச்சு. அடுத்தது இந்த பல்ப்ஸ் எல்லாம் க்ளோ ஆகும்போது கண்டிப்பா ஹீட் ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த பல்ப்ஸ் பர்ஸ்ட் ஆகலாம், அல்லது ஏதாவது ஒரு மற்ற ஹீட்னால மற்ற ஏதாவது மெல்ட் ஆகி ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகாது. அதைத்தான் மேல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆகாது, இல்லைன்னா ஆன்சர் வில் பி ராங் ஆன்சர்ஸ் வில் பி கிவன். அடுத்தது மெஷின் லாங்குவேஜ் தான் இங்க யூஸ் பண்ணாங்க. அதாவது கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் 0s and 1s தான். மெஷின் லாங்குவேஜ் வந்து 0s and 1s தான் வரும். அதை பைனரி லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட பைனரி வேல்யூ வந்து 101. அது 8-bit ப்ராசஸர் இருந்தா இன்னும் அப்ப 8 பிட்டா மாத்தணும். அதாவது முன்னால 5 zeros ஆட் பண்ணா மொத்தம் 8 பிட் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இல்ல 16-bit ப்ராசஸர்ஸா இருந்ததுன்னா முன்னால இந்த 3யோட பிளஸ் 13 zeros ஆட் பண்ணி 16 பிட்டா மாத்தி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப இது வந்து இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் முடியும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ENIAC, EDVAC, UNIVAC 1. இப்ப ENIACோட வெயிட் எவ்வளவு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 27 tons வெயிட் இருந்தது. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 into 100 into 3 feet. அதாவது 8 feet வித்தும் 100 feet லென்த்தும் 3 feet ஹைட்டும் இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னா 150 watts கன்சியூம் பண்ணுச்சு. செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர், இட்ஸ் பீரியட் இஸ் ஃப்ரம் 1955 to 1964. இதுல யூஸ் பண்ண மெயின் காம்பனன்ட் என்னன்னா டிரான்சிஸ்டர்ஸ். டிரான்சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் அதுல யூஸ் பண்ணாங்க. இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது சின்னது, பட் இதுவும் பெருசா தான் இருக்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது சின்ன சைஸாவும் இருக்கும், கம்மியா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும், கம்மியா எலக்ட்ரிசிட்டி எடுத்திருக்கும். இதுல பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இன்புட் அவுட்புட் டிவைசஸா பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணாங்க. பஞ்ச் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், நம்ம போஸ்ட் கார்டு மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணணும்னா 0s and 1s தான் மெஷின் லாங்குவேஜ். அப்போ அந்த 0s and 1sக்கு இப்படி பஞ்ச் பண்ணிடும். 1னா பஞ்ச் பண்ணும், 0னா பஞ்ச் பண்ணாது. ஸோ அப்படி அந்த மாதிரி இங்க யூஸ் பண்ணாங்க. அடுத்தது இதுல OS, ஃபர்ஸ்ட் OS, இப்ப நம்ம விண்டோஸ் எக்ஸ்பி அந்த மாதிரிலாம் ஓஎஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓஎஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல தான் டெவலப் பண்ணாங்க. அப்ப வந்து ஓஎஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா பேட்ச் ப்ராசஸிங் ஓஎஸ் ஆகும், மல்டி ப்ரோக்ராமிங் ஓஎஸ். பேட்ச் ப்ராசஸிங் ஓஎஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப பிரிண்டிங் ஜாப் ஒருத்தர் வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னா அந்த பிரிண்டிங் ஜாப்ஸ் எல்லாம் ஒரு பேட்சா பிரிச்சுக்குவாங்க. அடுத்தது கால்குலேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கால்குலேஷன் பண்ற ஜாப்ஸ் எல்லாம் தனியா பேட்சா பிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது மெமரியில இருந்து ஏதாவது ரிட்ரீவ் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கணும், ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் தனியா பேட்சா பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பேட்சா பிரிச்சு அந்த ஓஎஸ் அதை ரன் பண்ணி முடிச்சுன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஓஎஸ் வந்து பேட்ச் ப்ராசஸிங் ஓஎஸ். அடுத்தது மல்டி ப்ரோக்ராமிங், அட் அ டைம் நிறைய ப்ரோக்ராம்ஸ அந்த ஓஎஸ்ல ரன் பண்ணலாம். அதாவது ஒரே டைம்ல நிறைய ப்ரோக்ராம் உள்ள போட்டு அது டைம் ஷேரிங் ப்ராசஸ்ல ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது மெஷின் லாங்குவேஜ் பிளஸ் அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல மெஷின் மட்டும் யூஸ் பண்ணாங்க, இங்க மெஷின் லாங்குவேஜ் பிளஸ் அசம்பிளி யூஸ் பண்ணாங்க. மெஷின் லாங்குவேஜ்னா எப்படி இருக்கணும், நம்ம 1s and 0s தான் உள்ள நம்ம டைப் பண்ண முடியும். ஆனா அசம்பிளி லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ A is equal to 5 நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம அசம்பிளி லாங்குவேஜ்ல எப்படி எழுதணும்னா move 5 to A அப்படின்னு பெரிய சென்டென்ஸா எழுதணும். ஸோ அப்ப இப்ப இருக்கிற ஹை லெவல் லாங்குவேஜை விட அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல
என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் இந்த பீரியட்ல வந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா IBM 1401, IBM 1620, UNIVAC 1108. Next we are going to see about third generation computer. Here the period is from 1964 to 1975. Idhula use panna components வந்து ICs, that is integrated circuits. ICs na expansion integrated circuits. Idhula pathina idu ye integrated circuits na the second generation transistors use பண்ணாங்க இல்லையா, அந்த நிறைய transistors ஒரே chipல வச்சு பதிச்சிருப்பாங்க, embed பண்ணிருப்பாங்க. So அப்ப என்ன ஆகும்னா உனக்கு இன்னும் சைஸ் கம்மி ஆகும். அடுத்தது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மத்த முன்னால கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்ஸை விட இது வந்து சின்னதாவா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், ரிலையபிளா இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட முன்ன கன்சியூம் பண்ண பவரை விட கம்மியா இருக்கும். இங்க ஹை லெவல் லாங்குவேஜஸ் இங்க இருந்து தான் டெவலப் ஆச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹை லெவல் லாங்குவேஜ்ல அப்ப டெவலப் ஆனது பேசிக் லாங்குவேஜ் ஒண்ணு. பேசிக் மாதிரி நிறைய ஃபோர்ட்ரான், கோபால் அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ் வந்துச்சு. ஃபோர்ட்ரான் அப்படின்னா ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர், பேசிக்னா உங்களுக்கு நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட். ஓகேவா? அந்த மாதிரி கோபால் வந்துட்டு இட்ஸ் அ பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதெல்லாம் இந்த தேர்ட் ஜெனரேஷன் பீரியட் தான் டெவலப் ஆச்சு. பேசிக் லாங்குவேஜ்ல ஒரு கண்டென்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும்னா அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் கொடுக்கணும். ஓகேவா? கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல எனக்கு ஹலோன்னு வரணும்னா பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்கணும். அப்ப இது என்ன ஆகும்? ஹலோங்கிற வேர்டு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எனக்கு இது பேப்பர்ல வேணும், ஹலோன்னு பேப்பர்ல பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் அவுட் வரணும் அப்படின்னா எல் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஹலோங்கிறது வந்துட்டு பேப்பர்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப தேர்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா IBM 360 series, Honeywell 6000 series. Next we are going to see about fourth generation computers. இதோட பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 1975 to 1980. இதுல யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர். அது என்னன்னு சொல்லுவாங்க? வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர்ல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணாங்க இல்லையா ஐசிஸ், அந்த ஒரு சிப்ல நிறைய ஐசிஸ் எம்பெட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஐசிஸ் எல்லாம் சின்ன சின்ன சைஸ்ல செஞ்சு ஒரு குட்டி சிப்ல எம்பெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரோட சைஸ் சின்னதாகும். நெக்ஸ்ட் we are going to see about merits and demerits. இப்ப முந்தின கம்ப்யூட்டர்ஸ பார்க்கும்போது இது வந்து இன்னும் ஸ்மாலராகவும் இன்னும் ஃபாஸ்டாவும் இருந்தது. மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இப்ப மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணனால இத மைக்ரோ இதுல உருவாக்கின கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் பேர் அப்ப வந்து கம்ப்யூட்டர்ஸோட பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா IBM அண்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. அதாவது IBM கம்பெனி தயாரிச்சது, ஆப்பிள் கம்பெனியும் இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணாங்க. அடுத்தது போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் எது? நம்ம கூடவே எடுத்துட்டு போகக்கூடிய இதெல்லாம் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்.